இனிய தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்கள். தேவனை பின்பற்றுகிற நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து கொண்டு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் அநேக வேளைகளில் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக நம்மால் இயன்ற எல்லா காரியங்களையுமே நாம் செயல்படுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிறோம். அப்படி செயல்படுவதன் மூலமாய் நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியுமா என்று சொன்னால், ஆண்டவருக்கு எது பிரியமானது என்பதை அறிந்து நீங்களும் நானும் அதை செய்வதன் மூலமாகத்தான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். வேதத்தில ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தவர்கள் அத்தனை பேருமே எதையாகிலும் ஒன்று செய்து ஆண்டவரை அப்படியே பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமானது எது என்பதை அறிந்து அதை செயல்படுத்தி அவர்கள் ஆண்டவரிடத்திலே பிரியமானவர்கள், பிரியமான புருஷர்கள், பிரியமானவளே, இப்படியெல்லாம் பெயரை பெற்றவர்கள். வேதத்திலே சிலர் இருந்தார்கள். இப்பொழுது நாம் உலகத்திலே இப்படிப்பட்டவர்களை காண முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது தன்னுடைய கிரியைகளிலே மிகவும் பொல்லாங்கனாய் இருந்த, பொல்லாதவனாய் இருந்த, பொல்லாங்கனின் ஆவியை உடையவனாய் இருந்த காயினை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். அவனுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்கவில்லை, ஆண்டவருக்கு பொல்லாங்கன கிரியைகளாய் இருந்தது. ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக வேண்டி அவன் காணிக்கைகளை செலுத்துகிறான், பலி செலுத்துகிறான். ஆனால் அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவரை பிரியப்படுத்தின பலியையே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் அவன் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவில்லை. அவன் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருப்பானேயானால் அவன் பலியை அல்ல, பொல்லாங்கான அந்த குணங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவனாய் இருந்திருப்பான். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டுமேயானால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு பிரியமானது எது என்பதை அறிந்து உணர்ந்து அவைகளின் நாம் செயல்படுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டுமே அல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பிரியமான இந்த கிரியைகளின் நிமித்தம் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியாது, அவருக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்கவும் முடியாது. சவுல் ராஜா அதைத்தான் செய்தான். கீழ்ப்படிய மனதில்லை, ஆனால் ஆண்டவரை எந்த விதத்திலாகிலும் பிரியப்படுத்தணும் என்பதற்காக அவன் பலி செலுத்துவதிலே மிகவும் குறிப்பாயிருந்தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமானது எது என்பதை நாம் அறிந்து அவைகளை நாம் நிறைவேற்றி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் என்கிற நிலைமையில் அவரை பின்பற்ற ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே,
எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரியமானது எது என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து அதை செயல்படுத்துவதன் மூலமாய் பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் உம்மை பின்தொடர எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.